உள்துறை அமைச்சு KDN மலேசிய தன்னார்வ படையான ரேலாவின் பங்கை மிகப்பெரிய அளவில் மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளது. இனிமேல் ரேலாவின் சேவை பேரழிவுகள், விழாக்கள், போக்குவரத்து கட்டுப்பாடு போன்ற வழக்கமான பணிகளோடு நிற்காமல் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளிலும் ஈடுபட உள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அறிவித்துள்ளார். காவல்துறை, இராணுவம் போன்ற பாதுகாப்பு படைகளுக்கு துணையாக எல்லைகளுக்கு முந்தைய சோதனை சாவடிகள், தடை செய்யப்பட்ட பகுதிகள் போன்ற இடங்களில் ரேலாவின் பணி விரிவுபடுத்தப்படும். இந்த புதிய பொறுப்புகளுக்கு ஏற்ப ரேலா உறுப்பினர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அவர்களின் நலன்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மலேசிய தன்னார்வ துறையின் 53வது ஆண்டு விழா டத்தாரான் கூலிமில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பதற்காக அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் வருகையளித்திருந்தார். அவரின் தலைமையுரையில் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.